Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணுன்னா யூ ஷுட் செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ். ஸோ அதில் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அரே ஸ்ட்ரிங்லேருந்து அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங் கிராஃப்ஸ் வரைக்குமே இருக்குது. யூ கேன் கோ செக் இட் அவுட். எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழில் இருக்குது. அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்குது. கிராஃப்ஸ், ட்ரைஸு, ஹீப்ஸ் இதெல்லாமே இருக்குது. யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ, பைனரி சர்ச் ட்ரீ பார்ட் 2 வீடியோ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவில் எப்படி பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது நோட்ஸ், எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது, ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ஆஸ் வெல் அஸ் லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், we are going to see some advanced functions. அதாவது சில அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பைனரி சர்ச் ட்ரீல. பைனரி சர்ச் ட்ரீல எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, அண்ட் பைனரி சர்ச் ட்ரீல எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்க எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறது, அண்ட் ஹவு டு ஃபைண்ட் ரூட் டு லீஃப் பாத், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், அது எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம் பேசிக்கலாக இந்த வீடியோவில். ஸோ நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா, we are going to learn how to search in a binary tree. சர்ச் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைண்டிங் வேல்யூஸ் பிட்வீன் த ரேஞ்ச். ஒரு ரெண்டு ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா, ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா பிட்வீன் அந்த 2 நம்பர்ஸ்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, எத்தனை கீ வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் ரூட் டு லீஃப் பாத் பார்க்க போகிறோம். ஸோ ரூட் டு லீஃப் வந்து எப்படி பாத் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ சர்ச்சிங் எப்படி பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வி ஆர் சர்ச்சிங் நம்பர் 7. ஸோ 7 நம்பர் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நம்பர் 7 நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீயில் பாருங்கள். ஸோ இந்த ட்ரீ வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த என்டையர் வீடியோ. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ வச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ சர்ச்சிங் எப்படி பண்ண போகிறோன்னா, ஸோ லெட்ஸ் சே நம்ம இந்த டார்கெட் வேல்யூ 7. ரைட், ஸோ இந்த 7 நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு நோடோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்மாலராக இருக்கும், அண்ட் ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து லார்ஜராக இருக்கும். ரைட், இதுதான் பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 7 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ட்ராவல்ஸ் டில் 7? எப்படி பண்ணுவோம்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ரூட் நோடோட 7 கம்பேர் பண்ணுவோம். ஸோ 7 is actually smaller than ரூட் நோட். ரைட், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரூட் நோடோட லெஃப்ட் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ ரூட் நோட லெஃப்டில் எனக்கு 3 இருக்குது. ஸோ 3மே 7 நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 7 is actually greater than 3. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will move towards the right side of 3. ஸோ ரைட் சைட் ஆஃப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 6ம் 7ம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ 7 is greater than 6. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we will move towards the right side of 6. ஸோ ரைட் side of 6 வந்து பார்த்தீங்கன்னா 7 is equal to 7. ஸோ basically 7 is equal to 7. we have found the node. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா we can return true பண்ணிடலாம். ரைட், ஸோ இப்படி தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம் பேசிக்காக. ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நம்பர் ஒன் நீங்கள் சர்ச் பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வருவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ ரைட் 1 சர்ச் பண்ணுறோம். ஸோ 1 சர்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு we will compare 1 with the root node. ஸோ ரூட் நோட் வந்து 8 and 1 is actually smaller than 8. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will move towards the லெஃப்ட் சைடு. ரைட், ஸோ லெஃப்ட் சைடு நோடுக்கு வருவோம். ஸோ 3 இருக்குது. ஸோ 3 வந்து ஆக்சுவலி 3 is greater than 1. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will again move towards the left side. ஸோ இங்கே வந்து 1 கிடச்சிருக்கு, லெஃப்ட் சைடில் 1 இருக்குது. ஸோ 1 is equal to 1. ஸோ we will return true. It's as simple as that. ஸோ நம்ம கோடில் பார்க்கலாம். ரைட், ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனா ப்ளீஸ் வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோடை தான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அந்த கோடோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட், ஸோ எப்படி சர்ச் பண்ணுறது நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ லெட் மீ கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இங்கே. ஆல்ரைட், ஸோ ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டைப். ரைட், அதாவது நம்ம அந்த ட்ரீயில் வந்து பர்டிகுலர் நோட் இருக்கா இல்லையா நம்ம சர்ச் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆல்ரைட், ஸோ பூலியன் சர்ச். ஸோ இதில் வந்து நான் வந்து ரூட் நோட் பாஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த டார்கெட் வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ரைட், எதை சர்ச் பண்ணுமோ அந்த டார்கெட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் கண்டிஷன் என்னன்னா சப்போஸ் ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன். ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஆல்ரைட், அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா சப்போஸ் நம்மளோட ரூட்டோட வேல்யூ அஸ் வெல் அஸ் நம்மளோட டார்கெட் வேல்யூவும் மேட்ச் ஆச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ.
right? It's as simple as that. And next என்ன பண்ணலாம்னா we have to traverse left side and right side. Left side நம்ம எப்போ traverse பண்ணுவோம்? Left side எப்போ traverse பண்ணுவோம்னா when our root value is larger than the target value நம்ம வந்து left side traverse பண்ணுவோம். Alright? So if target is actually smaller than the root value, right? So if the target is smaller than root value நம்ம என்ன பண்ணுவோம்? We will just return search of left. அதாவது left side நம்ம traverse பண்ணுவோம், right? It's very simple. So next என்னன்னா suppose நம்மளோட டார்கெட் வந்து greater than root value இருந்துச்சுன்னா we will just traverse to the right side, right? அதை நம்ம டிஃபால்ட் கண்டிஷனாக போட்டுடலாம். return search of root of right and target pass பண்ணிடலாம். So it's as simple as that, right? So basically நம்ம recursion யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா print range. பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we will find the elements which are in between a particular range. For example, ஸோ இந்த ட்ரீயில் பாருங்கள், இந்த ட்ரீயில் வந்து சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் தரேன், அதாவது பிட்வீன் 5 to 12 வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ணணும்னா அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதும் நம்ம பார்க்க போகிறோம் இதில், ரைட்? ஸோ பேசிக்காக நான் வந்து செக் பண்ணுவேன் வெதர் த கரண்ட் வேல்யூ, அதாவது நம்ம ரூட் வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் பிட்வீன் 5 to 12 தான் நான் செக் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் பிட்வீன் 5 to 12 தென் ஐ வில் ஜஸ்ட் print that value and then move to left or right, either left or right. ஸோ நம்ம கோடில் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு, ரைட்? ஸோ அந்த கோட் நான் இங்கே கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ரிட்டர்ன் டைப் வந்தீங்கன்னா void because it's not returning anything, right? ஸோ print rangeன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு பாஸ் ரூட்டோட பாஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அந்த 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெட் இட் பி, ரைட்? ஸோ 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஐ வில் பாஸ் த ரூட் அண்ட் 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன், int k1 அண்ட் int k2ன்னு. ஸோ int k1 k2 தான் வந்து ரேஞ்ச் ஆக்சுவலி, ரைட்? ஸோ இது 2 தான் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can just check if ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can just return fine. அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணலாம் whether our key value, our root value lies between k1 and k2 நம்ம செக் பண்ணலாம், ரைட்? if root of key is greater than or equal to k1 and if root of key is lesser than or equal to k2, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can just print the value. ஆனால் you can actually print here. நீங்கள் வந்து actually print பண்ணலாம், ஆல்ரைட்? இப்படி நீங்கள் print பண்ணலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா, ஸோ இப்படி print பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா we have to move towards left side and right side, right? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can just again call the function. அதாவது நம்ம லெஃப்ட் சைட் நோடுக்கும் ரைட் சைட் நோடுக்கும் நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறோம், ஆல்ரைட்? ஸோ k1 k2 அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. அண்ட் அகைன் ஃபார் ஆல்ரைட், ஸோ அகைன் ஃபார் ரைட் சைட், ஸோ print range root of right and k1 k2 அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா, ஸோ இங்கே பாருங்கள், இஃப் யூ அப்சர்வ் கிளியர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல், ரைட்? ஏன்னா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரூட் வேல்யூ பிரிண்ட் ஆகிடுது அண்ட் தென் வி ஆர் மூவிங் டு லெஃப்ட், சாரி திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட்டோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடுது அண்ட் தென் நெக்ஸ்ட் லெஃப்ட் போகிறோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட் போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் கரெக்டாக வராது. பேசிக்கலி வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்லாம் வராது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன ட்ராவர்சல் யூஸ் பண்ணணும், we have to use in order traversal. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து Cout வந்து நான் வந்து I will put in between left and right. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா this becomes in order traversal. அதாவது ஃபஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைட் போகிறோம் அண்ட் தென் ரூட் பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் we are going to the right side, ஆல்ரைட்? ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்யூஷன் புரியும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வந்து ரூட்டை விட ஸ்மாலர் வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணிவிடுவீங்க அண்ட் தென் ரூட்டை பிரிண்ட் பண்ணுறீங்க அண்ட் தென் நீங்கள் வந்து ரூட்டை விட லார்ஜஸ்ட் வேல்யூஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. புரியுதா? லைக் புரியும் நம்புகிறேன். பேசிக்கலி ஃபஸ்ட் வந்து ரூட்டோட ஸ்மாலர் வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணிடுறோம் பை காலிங் ரூட் ஆஃப் லெஃப்ட் அண்ட் தென் ரூட்டை பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் ரூட் ஆஃப் ரைட் கால் பண்ணுறது மூலியமாக ரூட்டோட
பெரிய வேல்யூஸ்லையும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து வி கேன் ஜஸ்ட் செக் எல்ஸ் இஃப். ஸோ நம்ம வந்து பிட்வீன் ரேஞ்ச் நம்ம இப்போ பார்த்தோம், ரைட்? அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்மளோட ரூட் வேல்யூ வந்து சப்போஸ் பிட்வீன் K1 அண்ட் K2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் 2 கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா, இஃப் ரூட் வேல்யூ is greater than K2, K2 பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? We have to move towards left basically, right? So we have to move towards left. Print range root of left K1 K2, alright? ஸோ நம்மளோட ரூட் வேல்யூ வந்து K2 பெருசாக இருந்துச்சுன்னா, ரைட், K2 பெருசாக இருந்துச்சுன்னா we have to move towards left side. அண்ட் எல்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் கண்டிஷன். அதாவது if root value is smaller than if root value is smaller, நம்ம என்ன பண்ணலாம்னா we should move towards root of right. ஸோ ரூட் ஆஃப் ரைட் அண்ட் K1 K2 பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புரியுது நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான லாஜிக் தான், ஆல்ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து how to print root to leaf பார்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ root to leaf பார்த்துனா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ root to leaf பார்த்து பாருங்கள். ஸோ இங்கே 831 இருக்கா, 831. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்த்து. அதே மாதிரி 8364 வந்து ஒரு root to leaf பாத். அதே மாதிரி 867 ஒரு root to leaf பாத். அண்ட் 8, 10, 14, 13 வந்து பார்த்தீங்கன்னா root to leaf பாத். ஸோ பேசிக்காக நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரூட்ல இருந்து நீங்கள் வந்து லீஃப் வரைக்குமே வந்து என்ன பார்த்துருக்கோ அதெல்லாம் பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், ஆல்ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கோட் தான். நீங்களே யோசிச்சா யூ வில் கெட் டு நோ. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ வாட் வில் பி த பேஸ் கேஸ்? பேஸ் கேஸ் என்னவா இருக்கும்? பேஸ் கேஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லீஃப் நோட வந்து ரீச் பண்ணிட்டோம்னா தட் இஸ் த பேஸ் கேஸ், ரைட்? ஒன்ஸ் நம்ம ஒரு லீஃப் நோட நம்ம லீஃப் நோடுக்கு வந்துட்டோம்னாலே வந்து we can print the path which we have taken. ஸோ பேசிக்காக வந்து லெட்ஸ் சே நான் வந்து 8ங்கிற நோடில் ஃபஸ்ட்டு இருக்கேன், அண்ட் தென் 3க்கு வரேன், அண்ட் தென் 1க்கு வரேன். ஸோ 1 வந்து எனக்கு வந்து லீஃப் நோடுன்னு தெரியுது. லீஃப் நோடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐ ஹேவ் டு பிரிண்ட் த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அதாவது 831 இந்த பாத்தில் தான் நான் வந்திருக்கோம், நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 831 தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா we can use a data structure. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இஃப் we arrive at the leaf node, நம்ம வந்து அந்த என்டையர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ லெட்ஸ் கோடில் பார்க்கலாம் அது எப்படின்னு, ஆல்ரைட்? ஸோ யா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து voidன்னு கொடுத்துக்கிறேன். print root to leaf. ஸோ பேசிக்காக எப்படி கொடுத்தேன், ரூட் டு லீஃப்னு கொடுத்துட்றேன். ரூட் டு லீஃப். ஸோ ரூட் டு லீஃபில் வந்து நான் வந்து ரூட் ஃபஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன், நோட் ஸ்டார் ரூட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வெக்டார் பாஸ் பண்ணேன். வெக்டார் தான் நம்மளுக்கான நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் தான் அந்த வேல்யூ பாஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நான் பார்த்துன்னு வைக்கிறேன், ரைட்? அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல், நான் என்ன பண்ணலாம், இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன், ஆல்ரைட்? அண்ட் இப்போ நான் செக் பண்ணுவேன் வெதர் த கரண்ட் நோட் இஸ் லீஃப் நோடாக நான் செக் பண்ணுறேன். செக்கிங் ஃபார் லீஃப் நோடு, ஆல்ரைட்? அதாவது லீஃப் நோடாக நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் லீஃப் நோட் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா ஸோ ஒன்னுங்கிறது லீஃப் நோடுங்க, ரைட்? ஒன்னுங்கிறது லீஃப் நோட். ஸோ ஒன்னுக்கான லெஃப்ட்டுமே நல், ரைட்டுமே நல். ஸோ அதாவது ஒரு நோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நோட்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ லீஃப் நோட். இஃப் ரூட் ஆஃப் left is equal to null and root of right is equal to null. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலான்னா I can just print. ஸோ நான் வந்து ஒரு ஃபார் லூப் போகிறேன். ஃபார் int I is equal to 0, I is less than path dot size. அந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா path is our vector which stores the path, ரைட்? இந்த path vectorல இருக்க எல்லா வேல்யூஸும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ see out, ஸோ path of I அண்ட் நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு சிம்பிள் வச்சுக்கிறேன், ரைட்? ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஆல்ரைட். ஸோ இந்த பாத் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா we can print the current key. அதாவது கரண்ட் கீயை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிகாஸ்
இதில் என்ன ஆகும்னா ஸோ பேசிக்கலி இதில் இங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா பாருங்கள். ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து 8ல் இருக்கும். அண்ட் இப்போது நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டோர் ஆகிடுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 3க்கு வரும், லைக் ரைட் 3க்கு வரும். ஸோ 3மே நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகிடுது, நம்ம வெக்டாரில் ஸ்டோர் ஆகிடுது. அண்ட் தென் நம்ம 1க்கு வரோம், ரைட் 1க்கு வரோம். 1க்கு வந்தோன்னா வி ஆர் ஆக்சுவலி 1க்கு வந்தோன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுது. அதாவது நான் 1 வந்து லீஃப் நோடு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் பிரிண்டிங் வாட் எவர் இஸ் இன் த அரே. அதாவது 8 வந்து பிரிண்ட் ஆகிடும், 8 அண்ட் தென் 3 வந்து பிரிண்ட் ஆகிடும், ரைட் 8 அண்ட் தென் 3 பிரிண்ட் ஆகிடும். ஆனால் 1 வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணல. அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐ எம் செப்பரேட்லி பிரிண்டிங் த ரூட் வேல்யூ. ஸோ நான் இந்த செப்பரேட்டாக வந்து என்னோட கரண்ட் ரூட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் ரூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ 1 வந்து ஒன்றுமே சேர்த்து வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஆல்ரைட், ஸோ புரியுது நம்புறேன். ஒன்றுமே இங்கே சேர்த்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெக்கர்சிவ் கேஸ் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேஸ் கண்டிஷன், இது ரெண்டுமே பேஸ் கண்டிஷன் ஆச்சு. ஸோ ரெக்கர்சிவ் கண்டிஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ பேசிக்கலி ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் பண்ணுறோம் இங்கே. ஸோ path.pushback root of value, அதாவது root of key, அண்ட் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். root to leaf, root of left, path, ரைட். அதே மாதிரி அகெயின் root to leaf, ரைட். ஸோ path. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். we are actually done with the code நினைக்கிறேன், ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஸோ சர்ச்சிங் ஆச்சு, ஃபைண்டிங் வேல்யூஸ் பிட்வீன் த ரேஞ்ச் ஆச்சு, ரூட் டு லீஃப் பார்த்துமே ஆச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை ரன்னிங் த கோட். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் கோடை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்த கோட் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸோ சேம் நான் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த ட்ரீயை தான் வந்து நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், ரைட். இங்கே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபஸ்ட் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா if search of root and then target வந்து நான் இங்கே 10ன்னு கொடுக்குறேன், ரைட். பிகாஸ் 10 வந்து நம்ம ட்ரீல இருக்குது. சப்போஸ் சர்ச் ஆஃப் இது வந்து சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா நோட் இஸ் ஃபவுண்டுன்னு வரும், ரைட். நோட் இஸ் ஃபவுண்டுன்னு வரும். எல்ஸ் see out node is not found, right. node is not found. ஸோ இதுதான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ சர்ச் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிடுவோம் ஒரு தாட்டி. Let me compile the code. Yeah, so code compile ஆயிடுச்சு. So all right, okay. இங்கே ஆக்சுவலி எதுவுமே பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. லெட்ஸ் செக் எதுக்கு பிரிண்ட் ஆகலாம் நம்ம செக் பண்ணுவோம் ஒரு தாட்டி. ரைட், ஓகே. பூலியன் சர்ச் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இஃப் ரூட் இங்கே பாருங்கள், நான் வந்து ரூட் ஈக்குவல் டு நல்லன்னு கொடுத்துருக்கேன், ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் மிஸ்டேக். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ்டேக் இங்கே வந்து ரன் ஆக மாட்டேங்குது, செக்மெண்டேஷன் எரர் வருது. ஸோ லெட் மீ அகைன் ரீகம்பைல் த கோட். ஸோ அகைன் நான் கம்பைல் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகணும், ரைட். ஸோ பாருங்கள், நோட் இஸ் ஃபவுண்டுன்னு வருது, ரைட். நோட் இஸ் ஃபவுண்ட். அதாவது இப்போ நான் என்ன பாஸ் பண்ணேன், டார்கெட் வந்து 10ன்னு கொடுத்தேன். பாருங்கள் 10 நான் டார்கெட் வந்து 10ன்னு கொடுத்தேன். அண்ட் 10 நோட் 10 வந்து ஆக்சுவலி நம்ம ட்ரீல இருக்குது, நம்ம ட்ரீல இங்கே இருக்குது, ரைட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரீல வந்து 10ங்கிற நோட் வந்து இருக்குது, ரைட். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நோட் இஸ் ஃபவுண்டுன்னு வருது. சப்போஸ் வந்து நான் வந்து நோட் 100ன்னு கொடுக்குறேன். 100 நோட் வந்து நம்ம ட்ரீல இல்லை, ரைட். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரணும், எனக்கு வந்து ஆன்சர் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரணும். ஸோ லெட் மீ செக். 100 கொடுக்குறேன். ஸோ லெட் மீ ரீகம்பைல் த கோட். ஆல் ரைட். ஸோ பாருங்கள், நோட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு, ரைட். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ சர்ச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து வி கேன் நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ரேஞ்ச் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் ரைட், பிரிண்ட் ரேஞ்ச். ஸோ இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன், ரைட். இதை ஓகே, லெட் திஸ் பி. நான் இங்கே ஒரு சி அவுட், ஒரு புது லைன் நான் கிரியேட் பண்ணுறேன், சி அவுட் என் லைன். ஸோ பிரிண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் ரூட் அண்ட் தென் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 5 to 12. 5 to 12 என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது நான் செக் பண்ணுறேன் இப்போது. 5 to 12 என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் செமிகாலன் மிஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ரைட், யா. ஸோ ஆல்ரைட், பாருங்கள் நம்ம ட்ரீயில் 5 to 10 5 to 12 வந்து என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஆல்ரைட், ஸோ புரியுது நம்புகிறேன். இங்கே பாருங்கள் 5 to 12 வந்து 6, 7, 8 and 10 இருக்குது. 5 to 12 நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் ஐ இன்க்ளூட் 13மே சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். லெட்ஸ் செக். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 13 இன்க்ளூசிவ், ரைட்? 5 இருந்தாலும் பிரிண்ட் ஆகும், 5ம் சேர்த்து பிரிண்ட் ஆகும், 13 இருந்தால் 13ம் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் 13 வந்து நம்ம ட்ரீயில் இருக்குது. ஸோ அதனால் 13ம் சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ புரியுது நம்புகிறேன். 5, 6, 7, 8, 10 and 13 பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூட் டு லீஃப் பார்த்து நம்ம செக் பண்ணலாம். இதுக்கும் ஒரு எண்ட் லைன் போட்டுக்கிறேன், எண்ட் லைன். ஸோ ரூட் டு லீஃப் வந்து என்னென்ன பார்த்துருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. அண்ட் பாத். ஸோ பாத் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ வெக்டார், ரைட்? இட்ஸ் வெக்டார். அதனால் நான் வந்து இங்கே வெக்டார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், வெக்டார் ஆஃப் இன்ட் பாத். ஸோ இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா we are storing an integer, அதனால தான் வெக்டாரோட டைப் வந்து இன்ட்டாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ யா. ஸோ let me do one thing. இங்கே வந்து ஒரு எண்ட் லைன் கொடுத்துட்றேன். ஸோ இட்ஸ் விசிபிள். எண்ட் லைன் கொடுத்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ தெர் இஸ் சம் இஷ்யூ. என்னன்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்மளுக்கான அவுட்புட் என்னவா வரணும் இப்போது. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இட் ஷுட் பி லைக் 831, 8364, 8367. ஸோ இதெல்லாமே பிரிண்ட் ஆகணும். பட் ஐம் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் எரர். ஸோ அது என்னென்னு செக் பண்ணுறேன் இப்போது. ஜஸ்ட் அ செகண்ட். யா. ஸோ நம்ம கோடில் என்ன மிஸ்டேக்காக இருக்குங்க? ரூட் டு லீஃப் பார்த்து ரூட் ஈக்குவல்னாலும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரூட் ஆஃப் லெஃப்ட் வந்து நல்லா இருந்துச்சுனாலும் இல்லை ரூட் ஆஃப் ரைட் நல்லா இருந்துச்சுனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஐம் ட்ராவர்சிங் த அரே அண்ட் பிரிண்டிங். ஸோ இது பிரிண்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஐம் ஜஸ்ட் ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரைட், இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் சி அவுட் எண்ட் லைன் இங்கே கொடுக்குறேன், ரைட்? ஐம் கிரியேட்டிங் நியூ லைன். அண்ட் இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, ஐ ஷுட் ரிட்டர்ன் ஆக்சுவலி. ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணால் தான் வந்து அகெயின் வந்து இந்த வெக்டார் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி அகைன் வந்து நெக்ஸ்ட் பாத்தை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே ரிட்டர்ன் கொடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே ரிட்டர்ன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்? இங்கே ரிட்டர்ன் கொடுத்தனால லைக் நம்ம கோடு கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ லெட் மீ அகைன் ரீகம்பைல் அண்ட் செக். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ப்ராப்பராக அவுட்புட் வரணும். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும் இப்போது? ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்னா, வி ஷுட் பிரிண்ட் 831. 831ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரூட் டு லீஃப் பாத். அண்ட் 831ங்கிறது வந்து ஒரு ரூட் டு லீஃப் பாத், ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி 8364ங்கிறது வந்து ஒரு ரூட் டு லீஃப் பாத். அண்ட் 8367 வந்து ஒரு ரூட் டு லீஃப் பாத். அண்ட் 8, 10, 14, 13ங்கிறது ஒரு ரூட் டு லீஃப் பாத், ரைட்? ஆல்ரைட், ஸோ செக் பண்ணலாம் இப்போது. ஸோ பாருங்கள், we are getting the right answer basically. Alright, so yeah. ஸோ பாருங்கள், நம்ம ட்ரீ இங்கே பாருங்கள். ட்ரீயில் வந்து நம்ம ரூட் டு லீஃப் பார்த்தோன்னது 831 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, 831 பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் 8364 பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் 8367 பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் 83610 14 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ தெர் சம் இஷ்யூ இங்கே. ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு நம்ம பார்ப்போம் அகெயின் கோடில். ஸோ ஆல்ரைட், ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் ஆகிருக்குதுன்னா, ஜஸ்ட் அ செகண்ட்.
ஸோ கோடிங்கில் வந்து லைக் யூ வில் ஆல்சோ என்கவுண்டர் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி வந்து சரி பண்ணணும் நீங்கள் கற்றுக்கணும், ரைட்? ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைக் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறமும் லைக் நம்ம ரெக்கர்ஷனில் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, சப்போஸ் வந்து நம்ம 831 இங்கே பாருங்கள் 831 நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு, ரைட்? 831 வந்து ஆக்சுவலி நம்ம வெக்டாரில் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் we have to actually erase the values, ரைட்? இப்போ 831 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 831 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ we have to erase the values. ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம erase பண்ணோம். நம்ம ரெக்கர்ஷன், அதாவது நம்ம நெக்ஸ்ட் ரெக்கர்ஷன் காலுக்கு போகும்போது நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ erase பண்ணணும் அந்த அரே விட்டு. ஸோ we have to erase here. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா பாத் டாட் பாப் பேக் பண்ணலாம். ஸோ அதுவும் லாஸ்ட் நம்மளோட அரேல இருக்க லாஸ்ட் லிமிட் வந்து இங்கே பாப் ஆகிடும். ஸோ அதனால வந்து we can just கிளியராக இருக்கும், நம்ம அவுட்புட் வந்து கிளியராக வரும். ஸோ லெட் மீ அகைன் ரீகம்பைல், ரைட்? ஸோ இந்த மிஸ்டேக் நான் வந்து ஆக்சுவலி இன்டென்ஷனாக தான் பண்ணுறேன், பிகாஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் ஒரு ப்ராப்பராக கோட் டைப் பண்ணிட்டேன்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன எரர் என்கவுண்டர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து ஐ எம் இன்டென்ஷனலி டூயிங் திஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்படி எரர் ரெக்டிஃபை பண்ணணும்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன், ரைட்? இப்போ பாருங்கள், நம்ம அவுட்புட் பாருங்கள். ஸோ we are getting the exact output. நம்மளுக்கு என்ன அவுட்புட் தேவை இப்போ? ஸோ we need, ரைட்? யா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து 831 பிரிண்ட் ஆயிருக்கு, 831 பிரிண்ட் ஆயிருக்கு, 8364 பிரிண்ட் ஆயிருக்கு, 8367 பிரிண்ட் ஆயிருக்கு, 810 14 13 பிரிண்ட் ஆயிருக்கு, 810 14 13 பிரிண்ட் ஆயிருக்கு. ஆல்ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? we have seen சர்ச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், பிரிண்ட் ரேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், அண்ட் ரூட் டு லீஃப் பாத் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you on the next video again. Until then, bye. Hey guys, welcome back.